பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. எப்படிப்பட்டதான முள்ளை குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்றது ஒரு கேள்வியா இருந்தாலும், இந்த முள் அப்படின்றது ஒரு மறைவாக இருந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கும் ஒன்று தான் இந்த முள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நான் இது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். கர்த்தரானா என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னாரு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கடந்து போகிற சில காரியங்கள் வெளியே சொல்ல முடியாததா இருக்கலாம். அது வாழ்க்கை துணையுடைய சில போராட்டமான சூழ்நிலைகளா இருக்கலாம். இது என்னுடைய சரீரத்தில் ஒரு முள்ளா கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை எனக்கு வெளியே சொல்ல முடியல. ஆனா இது தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு குத்தி கொண்டே இருக்கிற ஒரு முள்ளா தான் இருக்கு. இது நீங்கும்படியா, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள் நீங்கும்படியா நான் கர்த்தரிடத்தில் பல தடவை வேண்டிக் கொண்டும் அது நீங்காததா, அது முள்ளாகவே அந்த காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, இது என்னை பாதித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு கவலையோடு நீங்க இருப்பீங்கன்னா, இந்த நாள்லையும் கர்த்தர் சொல்ற காரியம், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றது தான். சில வியாதியின் சூழ்நிலையிலே நீங்க கஷ்டப்படுற காரியங்கள், அது உங்களால தாண்டி செல்ல முடியாததா இருந்தாலும், அந்த பலவீனத்திலையும் கர்த்தருடைய பலன் உங்களிலே பூரணமாய் விளங்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த போராட்டத்திலே நான் போய்கொண்டே இருக்கிறேன். பல வருஷமா இந்த போராட்டத்திலே தான் நான் போய்கொண்டே இருக்கிறேன். எப்போது மாறும்? நான் கர்த்தரிடத்துல நான் அதிகமாக நான் அழுது ஜெபித்துட்டேன். ஆனா இந்த காரியம் என்னை விட்டு நீங்காததாக நான் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முள்ளாக என் வாழ்க்கையிலே அது குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த சஞ்சலம் என்னை விட்டு நீங்காததாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா, இந்த நாள்லையும் கர்த்தர் சொல்ற காரியம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு.